இந்த திருப்பாவையின் 3வது நாள் ஓங்கி உலகளந்த என்ற பாசுரம். முதல் பாசுரத்தில் ஆண்டாள் தாயார் பிராப்ய பிராபகத்தை கூறினார், அதாவது உபாய உபேயத்தை கூறினார். உபேயம் என்றால் ஒரு இலக்கு, உபாயம் என்றால் அந்த இலக்கை அடையக்கூடிய வழிகள். முதல் பாசுரத்தில் பிராப்திய பிராபகத்தை கூறி 2வது பாசுரத்தில் அந்த பிராப்திய பிராபகத்தை கடைபிடிக்கும் அதிகாரிகள் செய்ய வேண்டியவைகளும் செய்யக்கூடாதவைகளும் கூறினார். கிருத்திய அக்கிருத்தியங்களை கூறினார். இந்த 3வது பாசுரத்தில் இந்த பாவை நோம்புக்கு தேவையான ஒரு பலனை வேண்டுகின்றார். இந்த உலகத்துக்கு தேவையான ஒரு பலனை வேண்டுகின்றார். இவர்கள் ஏன் இப்படி வேண்டுகின்றார்கள்? இந்த கோகுல பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்று அனுபவிப்பவர்கள். சர்வலாபஸ்ய கேசவகா என்று அனுபவிப்பவர்கள். அவர்களுக்கு எல்லா விதமான சந்தோஷமும் கிருஷ்ணன் தான். அனன்யார்க போகியத்துவம், எப்பொழுதுமே கிருஷ்ணனையே நினைத்து கொண்டிருக்கும் இந்த பெண்களுக்கு எதற்காக இந்த உலகத்துக்கு தேவையான விஷயங்களை வேண்டினார்கள்? ஏனென்றால் தன்னை கிருஷ்ணனுடன் சேர விட்ட இந்த ஆயர்பாடி கோபாலகருக்காக இந்த விஷயத்தை வேண்டுகின்றார்கள். இந்த கோபாலர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், பகவத்கீதையை கிருஷ்ணர் சாதிக்கின்றார். பொறாமை என்னும் தீய குணமில்லாத அர்ஜுனா என்று சாதிக்கின்றார். உனக்கு பரம சாஸ்திரத்தின் சாரமான பக்தி யோகத்தை கூறுகின்றேன் என்று கூறினார். அப்படிப்பட்ட பொறாமை இல்லாத கோபாலர்கள். மேலும் பிராப்யலாபம் பிராபகத்தாலே, பிராபகலாபம் திருமந்திரத்தாலே, திருமந்திர லாபம் ஆச்சாரியனாலே, ஆச்சாரிய லாபம் ஆத்ம குணத்தாலே என்கின்றபடியே ஆத்மகுணம் நிறைந்த அந்த கோபாலர்களுக்காக வேண்டுகின்றார். பிராப்தியம் என்றால் பரமபதம். பரமபதம் நமக்கு எவ்வாறு கிட்டும்? பிராப்யலாபம் பிராபகத்தாலே, பகவானால் கிட்டும். பிராபகலாபம் திருமந்திரத்தாலே, பகவானுடைய திருவடி நமக்கு எப்பொழுது கிட்டும்? திருமந்திரத்தினாலே கிட்டும். திருமந்திர லாபம் ஆச்சாரியனாலே, திருமந்திரத்தை உபதேசிப்பவர் நம்முடைய ஆச்சாரியர். ஆச்சாரிய லாபம் ஆத்ம குணத்தாலே, ஆச்சாரியருடைய கடாட்சம் நமக்கு எப்பொழுது கிட்டும் என்றால் நம்முடைய ஆத்ம குணத்தினால் மட்டுமே கிட்டும். அப்படிப்பட்ட ஆத்மகுணம் கொண்ட அந்த ஆயர்பாடி கோபாலர்களுக்காக இந்த விஷயத்தை வேண்டுகின்றார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினாள். திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடுகயல்கள பூங்குவலை போதில் பொறிவன்று கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீத்தமுளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் வசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. முதல் பாசுரத்தில் ஆண்டாள் தாயார் பரமபதநாதனை கூறினார். 2ஆம் பாசுரத்தில் பையத்துயின்ற பரமனடி பாடி என்று வியூகாம் பெருமாளை கூறினார். இந்த பாசுரத்தில் விபவ அவதாரத்தை கூறினார், அதாவது பகவானுடைய திரு அவதாரங்களை பாடினார். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் தாயார் திருவிக்ர அவதாரத்தை கூறினார். ஓங்கி உலகளந்த உத்தமன், இங்கு திருவிக்ர அவதாரத்தை கூறினார். பகவானுடைய சரீரம் எப்படிப்பட்டதென்றால், அதாவது மாறக்கூடிய தன்மை அற்றது, விகாரமற்ற தன்மையை கொண்டவன் பகவான். சதைக ரூப ரூபாய விஷ்ணவே பிரப விஷ்ணவே என்று சஹஸ்ரநாமத்தில் பகவானுக்கு ஒரு ஸ்லோகம். அதாவது விகாரமற்ற தன்மையை உடையவன். அவனுடைய சரீரம் எப்பொழுதும் மாறாது, அவனுடைய திருமேனி எப்பொழுதும் மாறாது. நம்முடைய உடல் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும். பகவானுடைய திருமேனி எப்பொழுது மாறும் என்றால், தன்னுடைய பக்தர்களுடைய துன்பத்தை கண்டால் அவனுடைய திருமேனி மாறும். அவனுடைய திருமேனி மாறுவது அவனுடைய கருணையினால். நம்முடைய சரீரம் மாறுவது நாம் செய்த கர்மாவினால். நாம் இந்த ஜென்மத்தில் மனித உடல் தரித்திருக்கின்றோம். முன் ஜென்மத்தில் பட்சிகளாக புழுவாக இருந்திருப்போம். நம்முடைய உடல் மாறுவது நாம் செய்யும் பாவத்தினால். அவனுடைய திருமேனி மாறுவது அவனுடைய கருணையினால். பகவானான ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய பக்தனான இந்திரனுடைய கண்ணிலிருந்து நீரை பார்த்ததும், இந்திரனுடைய கண்ணீரை பார்த்ததும் அவனுடைய திருமேனி
பனிப்பட்ட மூங்கிலை போன்று குறுகிவிட்டது. அதே போன்று மகாபலி சக்கரவர்த்தியிடம் நாங்கள் உமக்கு 3 அடி நிலம் தந்தோம் என்று நீர் வார்த்த போது நம்முடைய பக்தர்களுடைய துன்பம் போயிற்று என்ற ஆனந்தத்தில் அவனுடைய திருமேனி திருவிக்ர அவதாரமாக நெடிந்து தோன்றியது. இப்படி தன்னுடைய சரீரத்தை மாற்றிக்கொண்டான். எதற்காக? அவனுடைய பக்தர்களுக்காக. அவனுடைய திருமேனி தன்னுடைய கருணையினால் மாறும். ஆனால் நம்முடைய உடல் நாம் செய்யும் பாவங்களினால் மாறும். இப்படிப்பட்ட தன்மை கொண்டவன் திருவிக்கிரமன், ஓங்கி உலகளந்த உத்தமன். இப்படிப்பட்ட திருவிக்கிரமனே உத்தமன் என்று கூறுகின்றார். நம்முடைய மனிதர்களை 3 விதமாக பிரிப்பர். உத்தமன், மத்திமன், அதமன் என்று 3 விதமாக பிரிப்பர். மத்திமன் என்றால் தானும் மகிழ்ச்சியாக இருந்து மற்றவரையும் மகிழ்ச்சியாக வாழ வைப்பார். அதமன் என்றால் தன்னுடைய சந்தோஷத்திற்காக மற்றவர்களிடம் தீங்கு நினைப்பது அதமன். உத்தமன் என்றால் தன்னை தாழ விட்டு கொண்டு பிறரை வாழ வைப்பது உத்தமன். இன்று பகவானான ஸ்ரீமன் நாராயணன் எப்படிப்பட்டவன்? சர்வசக்தன், சர்வசுவாமித்தன், எல்லா விதமான சகல லோகத்துக்கெல்லாம் தலைவனாக இருப்பவன். அவன் தன்னுடைய சொத்தையே ஒரு சாதாரண மகாபலி சக்கரவர்த்தியிடம் பிக்ஷை கேட்டான் அல்லவா? அவனே உத்தமன். தன்னுடைய பக்தர்களுடைய துன்பத்தை கண்டு குறுகி அவனிடம் இருந்து பிக்ஷை வேண்டினான் அல்லவா? அவனே உத்தமன் என்று இங்கு ஆண்டாள் தாயார் கூறுகின்றார். மேலும் இந்த உத்தமனை நாம் எங்கு காணலாம் என்றால் திருக்கோவிலூரில் சென்று காணலாம். அங்கு எழுந்திருக்கும் திருவிக்கிரமனே உத்தமன் என்று நமது திருக்கோவிலூர் எம்பெருமானார் ஜீய சுவாமிகளே கூறுவார். அதே போன்று நமக்கும் வர்த்தமான திருக்கோவிலூர் எம்பெருமானார் ஜீய சுவாமியே உத்தமன். நம்முடைய அவரவர் ஆச்சாரியர்களே நமக்கு உத்தமர். ஏனென்றால் எப்படி ஆண்டாள் தாயார் வைகுண்டம் மான்போகன் தன்னை இகழ்ந்த ஆழ்வார் திருமகளரா என்கின்றபடியே வைகுண்டத்தில் இருக்கும் இன்பமான வாழ்வை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு நமக்காக இந்த சம்சாரத்திலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக திருவாவதாரம் செய்தார்களோ, அப்படி நம்முடைய ஆச்சாரியர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் வைகுண்டத்தில் இருக்கும் நித்திய சூரிகளுக்கு சமமானவர்கள். அவர்கள் நாம் படும் துன்பத்தை கண்டு தாங்காமல் நமக்காக இருள் தருமாம் ஞானத்தில் சிறுமாமணிசராக திருவாவதாரம் செய்தார்கள் என்று நமது பூர்வாச்சாரியர்கள் கூறுவார்கள். இப்படிப்பட்ட ஆச்சாரியர்களே நமக்கு உத்தமர்கள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. இப்படிப்பட்ட உத்தமனுடைய பேரை நாம் பாட வேண்டும் என்று கூறுகின்றார். சென்ற பாசுரத்தில் பையத்துயின்ற பரமனடி பாடி என்று கூறினார். இந்த பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று கூறினார். நாம் பகவானுடைய திருவடியே பாடிக்கொண்டு இருக்க வேண்டும். நாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தாயை நோக்கும் ஸ்தனநந்த பிரஜைகள். எப்பொழுதும் தாயையே நோக்கி கொண்டிருக்கும் குழந்தை போல நாம் எப்பொழுதும் பகவானுடைய திருவடியே நோக்கி கொண்டு இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் பகவானுடைய திருவடியே பாடிக்கொண்டு இருக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் பேர் என்றால் இங்கு திருமந்திரத்தை குறிக்கின்றது. எத்ர அஷ்டாட்சர சம்சித்தோ மகாபாகோ மஹிதரஹா நா தத்ர சஞ்சரிஷ்யந்தி வியாதி துர்லபிக்ஷ தஸ்கரஹா என்று ஒரு ஸ்லோகம். எப்பொழுதெல்லாம் நாம் திருமந்திரத்தை சேவித்து கொண்டிருக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் அந்த இடத்தில் எந்தவிதமான வியாதியும் எந்தவிதமான சஞ்சலமும் ஏற்படாது. எந்த அர்த்தம் இந்த ஸ்லோகத்திற்கு? ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. இப்படிப்பட்ட உத்தமனுடைய பேரையை தான் நாம் பாடிக்கொண்டு இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அதாவது அந்த கோகுல பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், உண்ணும் நாள் பட்டினினால் அல்ல, அவனை நன்னானாலே பட்டினினால். நாங்கள் சாப்பிடாத நாள் எங்களுக்கு பட்டினினால் அல்ல. எந்த நாளில் நான் கிருஷ்ணனை சேவிக்காம கிருஷ்ணனுடைய திருவடியை பாடாம இருக்கின்றோமோ அந்த நாள் தான் எங்களுக்கு பட்டினி நாள் என்று கூறுகின்றார். நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் அப்படிப்பட்ட கோபிகைகளுக்கு பாவை நோன்பு நோற்பதற்காக
முதலில் என்ன செய்ய வேண்டும் என்றால் தீர்த்தமாட வேண்டும். சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. அவர்கள் நீராட வேண்டும் என்றால் அதற்கு மழை பொழிய வேண்டும். அந்த மழை எப்படி பொழிய வேண்டும் என்று கூறுகின்றார். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. பேயாமல் வறண்டு போயும் இல்லாமல் வறட்சியாக இல்லாமல் அதிகமாக பெய்து வெள்ளமாகவும் மாறாமல் தீங்கில்லாமல் எங்களுக்கு மழை வேண்டும் என்று கூறுகின்றார். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. மாதத்திற்கு எங்களுக்கு 3 முறை மழை வேண்டும். வேதமோதும் அந்தனருக்கு ஒரு மழை, நெறி தவறா அரசனருக்கு ஒரு மழை, கற்பு நெறி தவறாத மங்கைக்கு ஒரு மழை என்று 3 விதமான மழைகள் எங்களுக்கு வேண்டும் என்று கூறுகின்றார். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. ஓங்கு பெருஞ்சன்னல் லூடு கயலுகல. அந்த ஆயர்பாடியில் வயல்கள் எல்லாம் எப்படி வளர்ந்திருக்கிறது என்றால் திருவிக்கிர அவதாரம் நெடிந்து தோற்றம் கொண்டு ஓங்கி உயர்ந்தான் அல்லவா, அதை போன்று திருவிக்கிரமனுக்கு போட்டி போடும் அளவுக்கு இந்த வயல்கள் எல்லாம் நெடிந்து வளர்ந்திருக்கின்றன. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. ஓங்கு பெருஞ்சன்னல் லூடு கயலுகல. அங்கு மழை அதிகமாக பொழிந்ததால் அந்த வயலில் தண்ணீர் நிரம்பின. அதனால் மீன்கள் எல்லாம் அதில் குதித்து விளையாடுகின்றன. ஓங்கு பெருஞ்சன்னல் லூடு கயலுகல. பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. அதனால் குவளை மலர்கள் எல்லாம் பூத்து குலுங்குகின்றன. பொறிவண்டு கண்படுப்ப. அதில் வண்டுகள் அமர்ந்து விளையாடுகின்றன. பூங்குவந்தி போதில் பொறிவண்டு கண்படுப்ப. தேங்காதே புக்கிருந்து சீத்த முளை பற்றி வாங்க. குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். அந்த ஆயர்பாடி பசுக்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால் குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள். எவ்வளவு குடம் வைத்தாலும் அதை நிரப்பக்கூடிய பால்வளம் கொண்ட பசுக்கள். இது சாமானிய அர்த்தம். விசேஷ அர்த்தம் என்றால் திருப்பாவையில் எந்தெந்த இடத்திலெல்லாம் பசுக்களை ஆண்டாள் தாயார் கூறுகின்றார்களோ அந்த இடத்திலெல்லாம் நம்முடைய ஆச்சாரியர்களை கூறுவார்கள். நம்முடைய ஆச்சாரியர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் எப்படிப்பட்ட சாமானியர்களுக்கும் அவர்களுக்கு ஞானம் ஊட்டும் தன்மை கொண்டவர்கள். அவர்கள் சாமானியர்களுக்கு ஞானம் கொடுக்க அவர்களுக்கு ஞானம் அதிகமாக இருக்கும். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். அப்படி ஆச்சாரியர்கள் நமக்கு ஞானம் ஊட்டினால் நமக்கு நீங்காத செல்வம் கிடைக்கும். நீங்காத செல்வம் என்றால் என்ன? திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் என்கின்ற நீங்காத செல்வம். மற்ற செல்வம் எல்லாம் நமக்கு நிலையில்லாத செல்வம். ஆனால் இந்த செல்வத்தினால் கிடைக்கும் பலன் நமக்கு இந்த ஜென்மத்திலும் பயன்படும், அடுத்த ஜென்மத்திலும் பயன்படும், எல்லா ஜென்மத்திலும் பயன்படும். சர்வ சாட்சங்களால் இற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் என்கின்றபடியே 7 ஜென்மத்திற்கும் பயன்படும். சர்வ சாஸ்திரங்களால் கிடைக்கும் ஞானம் ஸ்வயமாஜிதம் போலே, திருமந்திரத்தினால் கிடைக்கும் ஞானம் பைத்திருக தனம் போலே என்று நமது பூர்வாச்சாரியர்கள் கூறுவார்கள். மற்ற சாஸ்திரங்களால் கிடைக்கும் ஞானம் நாம் பொருளீட்டி சம்பாதிப்பதற்கு சமம். ஆனால் திருமந்திரத்தினால் கிடைக்கும் ஞானம் நம்முடைய முன்னோர்களுடைய சொத்துக்கு சமம், மிகவும் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட செல்வம் நமக்கு கிடைக்கும். நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் தாயார் கூறுகின்றார். மேலும் இந்த பாசுரத்தை நமது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பிறரை வாழ்த்துவதற்காக உபயோகப்படுத்துவோம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜெய திருவடிகளே சரணம். திருக்கோவலூர் எம்பெருமானார் ஜெய திருவடிகளே சரணம். கோவிந்தாச்சாரியன் திருவடிகளே சரணம். கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமோர், சோதிமணிமாடன் தோன்றுமோர், நீதியாய் நல்லபத்தர் வாழுமோர், நான் மறைகொள்ளோதுமோர், வில்லுபுத்தூர் வேதத்துக்கோனோர், பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் அறியாத மானிடரை மையும் சுமப்பது